Hi everyone, I'm Prabas from Prabas MS Office. In the interesting tutorial, auto correct option அப்படின ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இது வந்து Excel, Word, PowerPoint என்ற மூணு அப்ளிகேஷன்லமே இருக்கு. நிறைய பேர் இத ரியலைஸே பண்ணிருக்க மாட்டீங்க. பட் இது நிறைய வாட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதை நீங்க ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இதுதான் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படினு என்னன்றதை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லைட்டா இது தெரியும்னா கூட ஃபுல்லா தெரிஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்சூனிட்டி. சோ கட்டாயமா ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்க நம்புறேன். இந்த Word டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு. சம்டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஓபன் பிராக்கெட்டை போட்டுட்டு சீன் போட்டுட்டு க்ளோஸ் பிராக்கெட்டை போட்ட உடனேயே இந்த மாதிரி சி அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் வந்தது. காப்பிரைட் சிம்பிள் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு டிஎம் அப்படின்னு போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணும்போது ட்ரேட்மார்க்ன்ற சிம்பிள். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுற கண்டென்ட்டை வேறு ஒரு மாதிரி மாற்றி கொடுக்குது. இது நல்லா தான் இருக்குது. பட் எப்படி இது ஒர்க் ஆகுது, எங்கேருந்து வருது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நான் டைப் பண்ணும்போது பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ் நம்ம சேனல் நேம் இருக்கு இல்லையா, PMSO அப்படின்னு டைப் பண்ணாலே பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ்னு இது மாறணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்ம ஃபுல்லாக கீப் பண்ண வேண்டியது இல்லை. இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலுமே செட் பண்ண முடியும். இப்போ ரீசெண்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி விட்டுருந்தாரு. அப்போ அவர் கேட்ட விஷயம் என்னென்னா, சார் வேர்டு டாக்குமெண்ட்டில் 1/2 1/4 டைப் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும்ல சார், அது மாதிரி எக்ஸலில் டைப் பண்ண முடியுமா? 1/2ன்னு போடும்போது ஆஃப் இல்லையா, அரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி போடும்போது இப்போ எக்ஸாம்பிள் 1/2ன்னு போட்டு ஸ்பேஸ் கொடுக்கும்போதே இந்த மாதிரி மாறுது இல்லை. ஆனால் சம்டைம் இப்படி மாறாது. அப்போ இது எப்படி நம்ம மாற வைக்கிறது டெஃபினெட்லி அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ இது ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் பண்ண முடியும்ன்றது நான் சொல்ல ட்ரை பண்ணேன். இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோவாக போட்டுருவோம் பிரதர், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவருக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த கான்செப்டை டீல் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது எந்த இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபைல் அப்படின்ற இந்த டேப்பில் நீங்கள் போகணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். எல்லா வேர்ஷன்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். பட் எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி இது வந்து ப்ரூஃபிங்கில் இருக்கணும். சரியா? ப்ரூஃபிங்ன்ற டேப்பில் இருக்கும். அதாவது வேர்ட் ஆப்ஷனுக்குள்ளே ப்ரூஃபிங். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை பவர் பாயிண்ட் அப்படின்ற அப்ளிகேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே ஃபைல்குள்ளே ஆப்ஷன்ஸுக்குள்ளே ப்ரூஃபிங்கில் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை எக்ஸல் யூஸ் பண்ணுறவன்ப்பானா எக்ஸலில் இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸல்லையும் இது அங்கே தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா ப்ரூஃபிங்கில் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். பட் மோஸ்ட்லி இதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், ரியலைஸ் பண்ணியிருக்கவும் மாட்டோம். இது சேஞ்ச் பண்ணாலுமே நல்ல விஷயம்னு எடுத்து போயிடுவோமே தவிர இதை கண்ட்ரோல் பண்ணுற இடம் இங்கே தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸல்குள்ளே இருக்கிறோம் இல்லையா, எல்லா இடத்துலையுமே இது மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். பாருங்களேன், எக்ஸல்குள்ளே நிறைய டேப்ஸ் இருக்குது இல்லையா. ஃபார்மேட் ஆஸ் யூ டைப்புன்னு ஒன்று இருக்குது, ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, மேட்ச் ஆட்டோ கரெக்ட்னு இருக்குது, தென் ஆட்டோ கரெக்ட்னு இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோ கரெக்ட்ன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் பட்டனை ஷோ பண்ணு. அதுக்கப்புறம் கரெக்ட் டூ இனிஷியல் கேபிட்டல். சம்டைம் வந்து நீங்கள் கீ பண்ணும்போது எதெல்லாம் ஸ்கிப் பண்ணப்படணும், எதெல்லாம் மாறணும், எதெல்லாம் ஆட்டோ கரெக்ட் ஆகணுன்ற நிறைய செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. பாருங்களேன், கேபிட்டலைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலைஸ் பண்ணிவிடு. கேபிட்டலைஸ் நேம் ஆஃப் அ டே, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேன்னு வரும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கேப்ஸ் பண்ணிவிடு. கரெக்ட் ஆக்சிடென்டல் யூஸ் ஆஃப் கேப்ஸ் லாக் கீ. சம்டைம் நம்ம தப்பாக கேப்ஸ் லாக் கீ எனேபிள் பண்ணிவிட்டு டைப் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம கேப்ஸ்லேயே வரும். அப்போ ஒரு ஸ்பேஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதை மாறும். அதெல்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் ஆஸ் யூ டைப்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமான விஷயங்களை பண்ணலாம். எக்ஸாம்பிள் PMSO அப்படின்னு நான் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸை கொடுத்தோம் அப்படின்னா PRABASMS ஆஃபீஸ்னு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து இதை நான் செட் பண்ணுறேன். இந்த மாதிரி கீப் பண்ணும்போது இது இப்படி மாறிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ரொம்ப சின்ன விஷயம்தான், பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆட் பண்ணிடுறேன். சரியா? நான் ஒரு கஸ்டமைஸ்டு ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனை ஆட் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். ஓகேவும் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸலில் ஆட் பண்ணாலும், வேர்டில் ஆட் பண்ணாலும், பவர் பாயிண்டில் ஆட் பண்ணாலும் டிக்ஷனரி லைப்ரரிலாம் ஒன்று தான்றதுனால இது சைமல்டேனியஸாக எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். இருந்தாலும்
அப்படி கிராஸ் செக் பண்ணுறது நல்லது. ஒருவேளை ஒர்க் ஆகலை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கேயும் இங்கேயும் எல்லா அப்ளிகேஷன்லையும் இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம வேர்டில் பண்ணலை, எக்ஸலில் பண்ணியிருக்கோம் இல்லையா? என்ன பண்ணலாம், PMSOன்னு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுறேன். ஸ்பேஸ் விட்டு அடுத்த செகண்ட்லேயே அந்த ஃபுல் டெக்ஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய டெக்ஸ்ட்டை கூட கொடுத்து சின்னதாக கீ பண்ணும்போது பெரிய டெக்ஸ்ட் வரணுன்ற மாதிரி மாற்றலாம். தப்பாக கீ பண்ணுற கேரக்டர் வாட் அப்படின்ற இடத்துல WHAT நம்ம தப்பாக சம்டைம் மிஸ்பெல்லிங்கோட கீ பண்ணுவோம். அப்போ அந்த டைமில் அது வாட்டுன்னே இது மாறிடணுன்ற மாதிரி செட் பண்ணலாம். எல்லாமே செட் பண்ணப்பட்டு இருக்கும், நம்மளும் அதை வேல்யூ அடிஷன் பண்ணி மாற்றலாம். இப்போ இந்த இடத்துல நான் மாற்றிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், ஆல் டேப் கொடுத்து வேர்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். வேர்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டு அந்த பிரபாஸ் MS ஆஃபீஸை ஒர்க்காக தான் பார்க்க போகிறேன். PMSOன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கும்போது மாறலை. பேசிக்லி இது மாறணும், பட் ஒருவேளை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணோன்னா மாறலாம், இல்லை இமீடியட்டாக நான் செக் பண்ணணும் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆப்ஷன் வாங்க, ஆப்ஷன் வந்துட்டு ப்ரூஃபிங்கில் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் இங்கேயும் ஒரு செட்டிங்கை போடுங்களேன். PMSO போட்டுட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல அது இருக்குது தெரியுது, அங்கே பண்ணது இங்கே வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம வரலன்னு பார்த்தோம், இப்போ இருக்குதுன்றதை முடிவு பண்ணிட்டோம். திருப்பி ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். PMSO அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் வருது, ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட்டை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இது அப்டேட் ஆகும். அப்போ டெஃபினெட்லி ஒர்க் ஆகும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டை குயிக்காக கொண்டு வர்றதுக்கு வேறு ஒரு டெக்ஸ்ட் மூலமாக அது ரீப்ளேஸ் பண்ணப்படுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், இதோட யூசேஜ் என்னன்றதும் சொல்லிட்டேன். ஒருத்தர் கேட்டார்ல, நம்ம 1/2ன்னு போட்டால் எனக்கு மாறணும், அழகாக வரணும் அப்படின்னு நீ தோணும்போது நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணலாம், இதே கான்செப்டில் ஒரு சாம்பிள் பார்த்துட்டு முடிச்சிடலாம். 3/4 அதாவது முக்கா இல்லையா அப்படின்னு கொடுக்கும்போது மாறிடுது, ஆட்டோமேட்டிக்காக மாறுதில்ல. எக்ஸலில் மாறுதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல போயிட்டு 3/4ன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கும்போது மாறலை. ஒருவேளை இந்த இடத்துல மாறலை அப்படின்றதுனால திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணால் மாறிடும் நான் சொல்கிறத விட இங்கேயும் ஒரு செட்டிங்கை போடுங்களேன், பார்த்துருங்களேன், கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஒருவேளை ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணலாம். சம்டைம் நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த நடக்கிற விஷயங்கள் எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்களே வந்து செட் பண்ணிடலாம். 3/4ன்னு கொடுத்தோன்னா என்ன வரணும் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 3/4க்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, மாறிச்சில்ல, அதே மாதிரி சிம்பிள் இருக்குது, அதை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணேன்னா டெஃபினெட்லி மாறிடும், எதுவுமே நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன், 3/4ன்னு ஒரு சிம்பிள் கிடைக்குது, இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், Ctrl+V. ஸோ இப்படி கீ பண்ணால் இப்படி மாறணும்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிடும், ஓகே பண்ணுவோம், க்ளோஸும் பண்ணிவிடும். இப்போ எந்த இடத்துல நான் 3/4ன்னு போட்டேன்னா அந்த இடத்துல மாற்றம் வருது. கட்டாயமாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன புரிஞ்சுது புரியலைன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம் புரிஞ்சிருச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லலாம். நிறைய பேர் கூட இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட் வைஸ் இருக்குது, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் வரும். கட்டாயமாக லைக் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, நிறைய வீடியோஸை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். See you all in the next interesting tutorial. Thank you so much for watching.